அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி பீட்ரூட் ரோட்டி ஆர் பீட்ரூட் சப்பாத்தி, ஹெல்த்தியான டிஃபன் ஆர் டின்னர் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெறுமே சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. நான் ஒரு 2 பீட்ரூட் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். தோலை உரித்து கட் பண்ணி வேக வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கு. அது கூட ஓமம் நல்லா கசக்கி போடுங்க. மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள் அண்ட் பிளாக் சால்ட் இருந்தால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. சால்ட் அண்டு கஸ்தூரி மேத்தி போடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கோங்க, கூட குறைச்சல்னு. பீட்ரூட் நல்லா அரைச்சி போட்டிருக்கோம் பாருங்களேன். இது பச்சையாக கூட போடலாம். பச்சையாக போட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை இருக்கும், பசங்க சாப்பிட மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க, நமக்குமே பிடிக்காது. துருவி போடுவாங்க சில பேர். இந்த மாதிரி வேக வச்சு அரைச்சி போட்டு பாருங்கள், அந்த ஸ்மெல் இருக்காது, இந்த பீட்ரூட்டோட அந்த இது இருக்காது. ஸோ கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவி அந்த மாவில் நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் தடவி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் வைங்க போதும், ரொம்ப நேரம் வைக்க வேணாம். நல்லா பீட்ரூட் வந்து சப்பாத்தி ரொம்ப ஹெல்த்தியான சப்பாத்தி. இனிமேல் நீங்கள் வந்து பச்சையாக போட்டு திரட்டுறதை விட வேக வச்சு போட்டு செஞ்சு பாருங்கள், எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க பிள்ளைங்கள்லாம். ஸோ எனக்கு வந்து 8 உருண்டை வந்திருக்கு. உங்கள் சைஸுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. பசங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து பெரியவங்கன்றனால கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டு திரட்டிகிட்ருக்கேன். எல்லாருமே சாப்பிடுவாங்க, அந்த ஸ்மெல்லு வராது, நல்லாவும் இருக்கும். இது நீங்கள் கேரட்டில் கூட செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து தேப்லான்னு சொல்லுவாங்க குஜராத்தி. அது வந்து ரியல் தேப்லா நான் சொல்கிறேன். அதுக்குண்டான மசாலா தான் போட்டு இந்த பீட்ரூட்டுக்கு பாருங்கள். எந்த தின்னுக்கு சேர்த்து போட்டிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் தின்னாவே போடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். தேப்லா எப்படி செய்கிறதுன்னு ஒரு நாள் நான் செஞ்சு காட்டுறேன். இது 2 பக்கமே சப்பாத்தி செய்கிறோம் இல்லையா, இது வந்து எண்ணெய் வந்து சேர்க்குறவங்க சேர்த்துக்கும். ஏன்னா எண்ணெய் சேர்த்து இது வந்து நான் பட்டர் தேய்க்கிறேன். என்னென்னா அந்த ட்ரைனஸ் இருக்காது. பட்டர் தேய்ச்சோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சோம்னா ஒரு மாதிரி ட்ரையான மாதிரி இருக்கும் சப்பாத்திலாம் பார்த்திங்கன்னா. ஸோ டயட்டில் இருக்கவங்க ஒன்றும் போடாமல் கூட செய்யலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஒரு